இந்த கன்ஃபர்மேஷன் பயஸ்னால நான் பாதிக்கப்பட்டிருக்கேனா இல்லையான்னு உங்களுக்கே தெரியலனா, இந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? இந்த கொஸ்டின்ஸ்க்கு மோர் தென் 3 கொஸ்டினுக்கு நீங்க எஸ்ன்னு ஆன்சர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு தெரியாமலே, உங்களுக்கு அறியாமலே நீங்க இந்த கன்ஃபர்மேஷன் பயஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த எல்லா கொஸ்டின்ஸும் பாருங்க. இந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நீங்க எஸ், 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 எஸ்ன்னு போட்டிருந்தீங்கன்னா, டெஃபினட்டா யூ ஆர் கெட்டிங் அஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் கன்ஃபர்மேஷன் பயஸ். நீங்க 100% அதை ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இதுக்கான ஃபைனல் சிம்பிள் சொல்யூஷன் இந்த செக்லிஸ்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணணும். எப்போவுமே ஒரு ட்ரேட் எடுக்கும்போது இந்த ட்ரேடில் எவ்வளோ வரும் அப்படின்னு நீங்கள் உங்களை கேட்குறதுக்கு பதிலாக இந்த ட்ரேட் எடுத்து இன்கேஸ் தப்பாக போச்சுன்னா எவ்வளோ போகும் அப்படின்றத ஃபஸ்ட்டே நீங்கள் கேட்டுக்கோங்க. அந்த அப்ரோச் நீங்கள் மாற்றிட்டாலே போதும், 90% ஆஃப் த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஸோ ஆல்வேஸ் மேக் ஷூர் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஓகே 3 ரீசன் இந்த ட்ரேட்டை நான் ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று எழுதுங்க. அதே மாதிரி இன்கேஸ் இந்த ட்ரேட் நான் புல்லிஷாக இருக்கிறேன்னு எடுக்கணும்னா கான்ட்ராக்டாக ஏதாவது ஒரு நியூஸ் வந்ததுன்னா அதை நான் அக்செப்ட் பண்ணுறேனா இல்லையா அப்படின்றத பாருங்கள். அதேமாதிரி சார்ட்ஸ் உங்களோட ஃபேவரபுளாக இருக்குது, ஓகே நான் புல்லிஷாக இருக்குது, சார்ட் எனக்கு பார்க்க புல்லிஷாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சால் கூட அது இன்கேஸ் பேரிஷாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கானா, அதாவது மிஸ் பண்ணிட்டேனா, ஓவர்லுக் பண்ணிட்டேனா அப்படின்றதையும் பாருங்கள். அதே மாதிரி எக்ஸிட் பிளான் ப்ரீ டிஃபைன்டாக கிளியராக இருக்கா, இன்கேஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் போகலன்னா நான் இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணுவேன் அப்படின்றதும் கிளியராக வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஓகே இந்த ட்ரேட் எனக்கு அகெயின்ஸ்டாக போச்சுன்னா எனக்கு எவ்வளோ லாஸ் வரும், அந்த லாஸ் என்னால் ஹேண்டில் பண்ண முடியுமா, ஹேண்டில் பண்ண முடிஞ்சால் அதே பொசிஷன் சைஸ் வாட் எவர் த குவான்டிட்டி தட் யூ ஹவ் டிசைடட் அதில் போங்க. இல்லை என்னால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னா உங்கள் குவான்டிட்டியை கம்மி பண்ணுங்கள். ஸோ இந்த எல்லா டெஸ்ட்டையும் நீங்கள் ப்ரீ செக் லிஸ்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஓகே எல்லாத்துக்கும் ஓகேனா மட்டும் அந்த ட்ரேட் எடுத்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும்.